ராஜா ஸ்டாலின் 200 தொகுதி இலக்கு யார் கணக்கு கைகூடும்னா, எங்களுடைய கணக்கு இந்தந்த விதத்தில் நாங்கள் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் உறுதியாக எங்களுக்கு இந்த கணக்கு கைகூடும், எங்கள் கணக்கு கைகூடும் அப்படின்னு சாகுல் அமீது கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க இந்த 200 தொகுதி அப்படிங்கிற பேசுகிறது இருக்கு இல்லையா, அதுவே முதல்ல என்ன அடிப்படையில்னா ஒரு மெஜாரிட்டியை நாங்கள் உருவாக்குவோம் தான் எல்லாரும் சொல்ல வராங்க. ஏன்னா மக்கள் எப்படின்னா இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. 4 முனை போட்டியில் இப்போ விஜயோடைய வருகை என்பது ஒரு பீக்கில் இருக்கும்போது ஒரு பெரிய அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் மெஜாரிட்டி காட்டணும், அது தொங்கு சட்டசபை அமையுங்கிற பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இரு பெரு கட்சிகளும் திமுக அண்ணாதிமுக இருவருமே அந்த 200 அப்படிங்கிற அந்த பேசு பொருளாக இருக்குது. அடுத்தது விஜய் அவர்களை அந்த 200ங்கிறத அல்லது அவர் சொல்கிறது போல் தமிழ்நாடு தான் தாவேக்கா தான் தமிழ்நாடு போல் அப்படின்னா அதை ரீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கேம்பெயின் வைஸாக இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல விஜயுடைய வருகை இல்லை அப்படிங்கிறது தான் இதாக இருக்குது. சரி, விஜயுடைய வருகை இல்லை, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தலைவர்களாவது மக்களை ஊராக கிராமமாக சென்று பார்த்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. இந்த இடத்த நீங்கள் திமுகவும் அதிமுக வேலைத்தை பாருங்க, ஏறத்தாழ ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்ததை நீங்க தான் பார்க்கல. நான் பார்க்கல, மக்களும் பார்க்கல தானே. நான் மக்கள்ல ஒரு வந்தா, நானும் ஒரு இடத்துல ஒரு இதா தானே இருக்கேன், நானும் ஒரு பொறுப்பு தானே இருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இல்ல உங்களுக்கு பத்திரிகை செய்திகள் ஊடகங்கள்ல எத்தனை முறை அது யார் கையில இருக்கு? பத்திரிகை ஊடகங்கள் பெரும்பான்மை யார் கையில இருக்கு? பேசிட்டோம், அவருடைய நேரம் குறிக்கிறாங்க. அதாவது எத்தனை முறை தெருக்கல்ல நான் வந்து விஜய் குறைச்சி மதிப்பிடலை. அவருக்கு ஒரு பெரிய நல்ல நடிகர், அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் பொலிட்டிக்கலாகவும் இந்த தேர்தல் ஒரு மைலேஜ் இருக்கும். ஆனால் அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். இது வந்து ஒரு முதலமைச்சராகவே ஆகிட முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி சிவாஜி அரசியலுக்கு வந்தார், அப்படி ஒவ்வொருத்தரும் பாக்கியராஜ் வந்தாங்க, நடிகர்கள்லாம் நிறையா வந்து அரசியல் வந்தாங்க. ஆனால் வந்தால் எல்லாருமே சாதிச்சாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எம்ஜிஆர் மட்டும்தாங்க சாதிச்சார், என்டி ராமாராவ் சாதிச்சார். ஆனால் அவங்க என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாங்க. ஒரு 50 இருந்தே வேலை செஞ்சு எம்ஜிஆர் தான் சுட்டி காட்டுறாங்க. அவர் தூங்கி கொண்டே ஜெயித்தார். தூங்கி கொண்டு ஜெயிக்கும் போது 84, ஆனால் அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டாரு. ஸோ அந்த ஆட்சியுடைய பயனை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அவரை படுத்துக்கிட்டே ஜெயிக்க முடிஞ்சது. உடல்நிலை சரியில்லை, அதனால படுத்திருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாத போது தான் படுத்துட்டு இருந்தார். அதான் இது. ஆக அந்த மாதிரி ஒரு மக்களை நோக்கி பயணங்கள் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். பிரச்சாரங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற போது அந்த மாதிரி எந்த பிரச்சாரங்களும் பெருவாரியாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த நம்ம விமான நிலையத்துக்கு போய் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதை தாண்டி பொதுவான ஒரு அரசியல் பயணங்களாக எதுவும் இல்லை. இப்படி இருக்கிற இடத்துல இப்போ இந்த கட்சிகள் திமுக அதிமுக எஸ்ஏஆர் பணியிலிருந்து ஒவ்வொன்றையுமே ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு முன்பாகவே களத்தில் இறங்கினாங்க. நீங்கள் புரட்சித்தமிழ் எழுச்சி பயணம் எடப்பாடியார் எப்போ போக ஆரம்பித்தார்? ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்னாடியே போயிட்டார். அவருடைய வயசு என்ன? ஏறத்தாழ 72 வயசில் பயணிக்கார். இவருடைய ஒரு இளமையாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்குது? அது 1000 நெருக்கடி இருக்கட்டுங்க, காவல்துறை அனுமதி தரல, இதெல்லாம் பைபாஸ் பண்ணி வரணும். இதே நெருக்கடிகள் 1971 திமுக ஆட்சிக்கு வரது காரணமாக இருந்த எம்ஜிஆர் கட்சி விட்டு விலகிறார். 72 அவர் உலகம் சுற்று வாலிபன் படம் வரும்போது திரையரங்கில் ரசிகர்கள் அடி தாக்கப்படுறாங்க. ஆனால் அதை மீறி அரசியல் செஞ்சு அதையெல்லாம் மீறி வந்தால் 77 ஆட்சி பிடிச்சார். ஆக அந்த எதிர்த்து செஞ்ச அரசியல் இருக்குல்ல, அவர் வெளியே வரும்போது 4 பேர் தீக்குளிக்கிறாங்க. அப்போ 4 பேர் தீக்குளிக்கும் போது என்ன சொல்கிறார் எம்ஜிஆர்னா, என்னை கொளுத்திட்டு வந்து நீ தீக்குளிங்க அப்படிங்கிற அந்த உத்தரவு போகிறாரு. அந்த மாதிரி கரூர் சம்பவம் நடக்கும்போது ஏறத்தாழ 90 நாட்கள் அந்த கட்சியுடைய பெரிய தலைவர் யாரும் பதில் சொல்லவே இல்லை. ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது நான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்ல, அந்த மக்கள்கிட்ட வரல. அப்போ இதை ஃபேஸ் பண்ண முடியலன்னா நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி எப்படி ஃபேஸ் பண்ணுங்க? தமிழ்நாடு ஏறத்தாழ 4 முறை காங்கிரஸ் அரசாங்கத்தால் எம்ஜிஆரும் சரி கலைஞரும் சரி அதாவது திமுக இரு கட்சிகளும் 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் இங்கே இந்த கட்சிகள் தாங்கியிருக்கு. அதிமுக எமர்ஜென்சியை பார்த்துருக்கு, திமுக எமர்ஜென்சியை பார்த்துருக்கு. அப்போ அந்த ப்ராக்டிஸ் அந்த கட்சிக்காரர்கள் ரத்தத்திலே ஊறி இருக்கு. அப்போ இவர்கள் ஒரு சம்பவத்திலே ஒடுங்கி போய் உட்காந்துடுறாங்களே. அப்போ அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அவர்கள் குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கட்சி வரட்டும், புதிய புதிய கட்சிகள் வருவது ஜனநாயகபூர்வமாக அது நல்லது. ஏன்னா ஒரு எப்படி வந்து தேசிய கட்சி ஒரு இடத்த இந்தியாவே ஆண்டாலும் அங்கங்கே மாநில கட்சிகள் இருக்கும்போது அந்த மாநில மக்களின் நலங்கள் எப்படி பேசுவாங்களோ அதுபோலத்தான் புதிய புதிய கட்சிகள் வரும்போது இன்னும் வலுவாக மக்கள் பிரச்சனையை பேசுவார்கள் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதை பேசுகிறார்களா அப்படிங்கிறது தான் குறையாக இருக்குது. அதை இன்னும் கூடுதலாக பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த இடத்த அதிமுக ஒரு இது பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்குது, திமுக பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்குது. எப்படி எடுக்குது? வேலை செய்கிறாங்க. அவங்க கேண்டிடேட்டுடைய உங்களுடைய மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்கள் வெளியே தெரியும்.
மக்களுக்கு நீங்கள் ஆதவர்ஜுனா புசி ஆனந்த் போன்ற ஒரு சில ஒரு 10 பேர் வச்சுங்களேன். இந்த 10 பேரை தாண்டி தெரியுமா? ஆனால் அங்கே அப்படி இல்லை. திமுக அதிமுக வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே மக்களுக்கு தெரிஞ்சவர்களாக இருக்காங்க. நீங்கள் சாதாரண 2 ஆண்டுங்க அது பவள விழா கண்ட கட்சி. அது உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன், புதியவர்களாகவே இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து வானூரில் முருகன் ஒருத்தர் போட்டிருக்காங்க வேட்பாளராக. அவர் வந்து ஒரு கலை இலக்கிய பிரிவில் சாதாரண ஒரு பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது. ஆனால் அவரை கூட நிறுத்தி அங்கே வெற்றி பெற வைக்கிறேன். அதிமுக கட்சி என்ன பண்ணுதுன்னா, அந்த வானூர் வந்து 25 ஆண்டுகள் அதிமுக கைவசம் இருக்குது. கணபதிங்கிறவர் இருக்காரு. இப்போ வரைக்கும் அதிமுக கைவசம் இருக்கிற தொகுதி. அப்போ ஒரு எளியவர் எப்படி நிறுத்துறாங்கன்னா, தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் நிறுத்துறாங்க. ஏன்னா இது போல தான் போன தடவை கள்ளக்குறிச்சியில் அப்படி தான் நிறுத்துறாங்க. செந்தில் நிறுத்தி கொண்டு வந்தார். அவர் ஒரு பெயிண்டர் தான், அவரே சொல்லுவார். அதுக்கு தான் 25 ஆண்டுகள் களப்பணி தேவையா இருக்கு. 25 ஆண்டுகள் நீங்களே சொல்றீங்களே. ஆமாம், இல்லை அதுதான் சொல்கிறேன். 2 ஆண்டுகளோட ஒப்பிட்டு பேச வேணாம். இப்போ அதுதான் நீங்கள் 2 கட்சிகளோட இவங்க வந்து 200 தொகுதிகளை கடந்து தமிழகமே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கான அதீத நம்பிக்கைக்கான விளக்கத்தை தந்தார். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். இல்லை அதாவதுங்க, இப்போ தமிழகத்தில் வாக்கு வங்கி அப்படிங்கிற இடத்துல குறைந்தபட்சம் தேர்தலை பொறுத்தவரை 37% மேலே எடுத்தவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. குறைந்தபட்சம் 30 தாண்டணும். ஆனால் அந்த 30% இப்போ இந்த கட்சி பெறுமா அப்படிங்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன், வராதுன்னு அதுதான் கணக்கு. ஆமாம், ஏன்னா நீங்கள் வெற்றி பெறணும். இப்போ 100%ங்க. 100ல் அதாவது போலிங் ஆன 100 வச்சுக்கோம். அந்த போலிங் ஆன 100ல் யார் 30 தாண்டுகிறாலும் அவர் தான் வெற்றி வேட்பாளர். அந்த 30 தாண்டுகிற வாய்ப்பு தாவேக்காக்கு எத்தனை தொகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறதா. ஏறத்தாழ எல்லாரும் கண்ண மூடிக்கிட்டு சொல்கிறது ஏறத்தாழ ஒரு 10 தொகுதி வரலாங்க, அந்த 30 தாண்டுவாங்க, மீதி தொகுதியெல்லாம் அவங்க வந்து 20 கீழே தான் வருவாங்க அப்படிங்கிறதா கணிப்பாக இருக்குது. ஏன்னா யாருமே விஜயகாந்த் அரசியலுக்குள்ளே வரும்போது 8% தான் வாங்கி காட்டினார். ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது, விருதாசலத்தில் மட்டும். ஆக அவரே எதிர்கட்சியானது கூட்டணியோட தான். பாமக மிகப்பெரிய கட்சி கட்டமைப்பு வச்சிருக்கு. இந்த ஏறத்தாழ 20 லட்சம் வாக்குகள் எங்கே இருந்தாலும் போவோம். திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஓட்டு வாங்குவாங்க, அதிமுக இருந்தாலும் அந்த ஓட்டு வாங்க, தனிச்சு பட்டியலும் அந்த ஓட்டு வாங்க. ஆனால் அவர்களே கூட்டணியோட இருக்கும்போது தான் 18 சீட்டு 20 சீட்டுன்னு வாங்கினாங்க. ஆனால் தனிச்சு இருக்கும்போது 4 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. என்னன்னா கட்டமைப்பு சொல்கிறேன். சொல்கிற மாதிரி ஒரு 25 ஆண்டுகள் 4 நூற்றாண்டுகள் களப்பணி வேலை செஞ்சு கட்சி கட்டமைப்பு வச்சிருக்க பாமக கட்சிக்கும் அதே தான், விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான். அப்போ இந்த இடத்த பொலிட்டிக்கல் மைலேஜ் எப்படி வரும்னா வேலை செய்கிறது தான். இங்கே எடுத்த உடனே முதல்வருங்கிறது நீங்கள் அது கேடர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை விட்டுவதற்கு பேச வேண்டியது இருக்குது, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் யதார்த்தம் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தாவேக்கா விட்டு வந்துருங்க. இப்போ அதிமுக திமுகவுமே அதை குறி வச்சு தான் பேசிட்டு இருக்கு. ஆமாம், நாங்கள் 200 தொகுதி 200க்கும் மேற்பட்ட தொகுதி அப்படின்னு 2 கட்சிகளுமே அந்த பெரும் நம்பிக்கையை களத்தில் விதைக்கிறத பார்க்குறோம். 2 தலைவருமே அதை பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் தாவேக்காவுலேயே பேசிட்டு இருக்க வேணாம். அதிமுக பொறுத்தவரை ஆளுங்கட்சி ஆவதற்கான அனைத்து வேலைகளும் செஞ்சுருக்குங்க. அதாவது தேர்தல் பணிகளில் வேட்பாளர்களில் ஏறத்தாழ வேட்பாளர்கள் 40 பேர் புதியவர்கள், இளைஞர்கள். அப்புறம் ஏறத்தாழ இந்த முறை தான் பெண்களில் தலித் பெண்கள் 11 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதிமுக. ஏன்னா சமூக ரீதியாக பேசுறதுனால சமூக விஷயங்கள் சொல்கிறேன். 25 வருஷமாவது ஒரு வாய்ப்பு ஒரு கட்சி அதுதான் இந்த கட்சிகளுக்கு அவமானம். இப்படி ஒவ்வொரு வேலைகள் செய்யுது. இப்போ பாருங்கள், இப்போ திமுக தரப்பு வேட்பாளர்கள் எல்லாம் போகிற இடத்த எல்லாமே எதிர்ப்பாளர்கள் ஏறத்தாழ ஒரு 9க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட, ஏவா வேலு உட்பட ஒவ்வொருத்தருக்குமே எதிர்ப்பு இருக்குது. இப்போ ஏவா வேலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்புவான் மாதிரி இருக்கிறவர். ஏன்னா ஏற்கனவே திருவண்ணாமலையில் ஒரு 3 முறை வெற்றி கண்டவர். ஆனால் அவர் போகிற இடத்துலையே பிரச்சாரம் பண்ணுற இடத்துல அவர் எதிர்த்து போட்டியிட ஒரு ஏழுமலைங்கிற ஒரு வேட்பாளர் தான் முதல் முறையாக திருவண்ணாமலையில் போட்டியிட. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி அந்த திமுகவில் இருந்தவர் ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவில் இருந்து 2001 வேட்பாளராக இருந்து ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி அவர் கட்சியை விட்டு வெளியே இப்படி ஆளும் கட்சி மீதான அதிருப்திகள் அப்படின்ற எல்லா தேர்தல் காலத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், எல்லா கட்சியா ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுதும் தேர்தல் காலத்தில் அமைச்சர்களை எதிர்கொள்றது, சுற்றி வளைத்து நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை 3 முறை திரும்பி அனுப்பியிருக்காங்க. அது வந்து எந்த சூழலையும் அவ்வளோ நடக்கலை. ஏன்னா மிகப்பெரிய பிடிஆர் பழனிராஜன் உட்பட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் இவர் கதிரவன் அவர்கள் வந்து அவரே வந்து பொதுமக்களை திட்டி பேசுகிறார். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அது சரியாக தப்பாங்கன்னு அடுத்தது திட்டி பேசணும், போடா லூசு அப்படிங்கிற இடத்துல பேசுகிறாங்க, உங்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேக் ஃபயராக தான் மாறும். இந்த இடத்த அதிமுக வேட்பாளர் எங்கேயாவது அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இதை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ அதிமுக உடைய பரப்புரை என்பது சுமூகமாக, நீங்கள் அதிமுக பரப்புரைங்கிறது பாஜக அதிமுக 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. பாஜக பாருங்கள், இப்போ டிடிவி தினகரன் இந்த அணிக்கு கொண்டு வந்தது யார்? பாஜக தான். அப்போ இங்கே இதே திமுக அணியில் காங்கிரஸ் எந்த கட்சியாக உள்ளே கொண்டு வர வேலை செஞ்சுதா? இல்லை, பிரச்சனை தான் உண்டு பண்ணிட்டு இருந்துச்சு. நான் தாவே கூட போகிறேன் அப்படின்னு பிரச்சனை உண்டு பண்ணாங்க.
அதாவது அதே போல் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் கடைசி வரை பிரச்சனை இருந்துச்சு. வன்னியரசு பேசினார், செல்வப்பிரந்தை பேசினார், இப்படியே இருந்துச்சு. ஆக இந்த அதிமுக கூட்டணி என்பது ஒற்றுமையோடு இருக்கிறது. அன்புமணியிலிருந்து டிடி தினகரனிலிருந்து ஒவ்வொருவருமே ஒற்றுமையோடு பேசுகிறாங்க, ஒற்றுமையோடு அணுகிறாங்க, செய்தியாளரை சந்திக்கிறாங்க. இது பலமாக இருக்குது. ஏன்னா இங்கே திமுக தரப்பில் அந்த பலம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். ராஜஸ்தான் மக்கள் தீர்ப்பு திரும்ப உங்களுடைய கருத்து பாருங்கள். அதான் சார், தாவேகா ஆன்லைனில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அதிமுக ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது, நாம் தமிழர் கட்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா இது காலத்தில் போய் கடைசி 10 நாள் வேலை செய்ய வேண்டிய இடத்த ஆன்லைனில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ எதுங்கிறது தெரியுது. ஆக அதை அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன் நான். காலத்தில் இல்லாமல் எல்லாம் ஆன்லைனில் உட்காந்துருக்காங்க, ஆன்லைனில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவர்கள் தலைமையை போலவே நம்ம குறை சொல்ல. ஏன்னா அதிகமான ஃபீல்டு ஒர்க் பண்ணன கட்சி அதிமுகவையே 3வது இடம் வரும்னு சொல்கிற குறிப்பிடுறது இருக்கு இல்லையா, கட்டாயம் சொல்லுங்கள். இதை யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்த 51% வரும்னு தாவேக்கா சொல்கிறாங்களே, அந்த 51 எம்எல்ஏ வரும்னு யாராவது ஒத்துக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் சூழல் தான். ஒரு 10 வரலாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு சூழல். நாம் தமிழர் கட்சிங்கிறது 7.8% வாங்குறது. ஏங்க அது ஒரு கொள்கை இருக்குதான கூட்டமைப்பு, அதில் ஒரு கொள்கையாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி அந்த வாக்கு கீழே இறங்கிடும்? இறங்கும், ஏதாவது கொஞ்சம் இறங்கலாம், ஏறவும் செய்யலாம். ஆனால் 8க்கு கீழே போய் 3 அடிக்கும் 4 அடிக்கணுங்கிற வாய்ப்பே கிடையாது. ஆக இது அவர்கள் மட்டும் தாவேக்கா மட்டும் ஆன்லைனில் இது பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இப்போ தொடர் கேப்ரியல் சொல்கிற மாதிரி அதிமுகவோ திமுகவோ எந்த திட்டங்கள் வச்சாலும், குறிப்பாக அதிமுக பிரச்சனை அம்மா அவர்கள் கூட என்ன சொல்ல, என் தலைமையிலான அரசு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, அரசு செய்ததாக தான் சொல்லுவாங்களே தவிர அதிமுக கட்சி செய்ததாக சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் என்றைக்குமே நான் செஞ்சுதான் சொல்ல மாட்டாங்க. இபிஎஸ் அவரோட 7% இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது நான் அதிமுக அரசு கொண்டு வந்து தான் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டங்களுமே. ஆக இப்படி தான் வச்சுங்களேன். இன்றைக்கி திமுக அதிமுக தான் கரெக்டான ஃபைட்டர்ஸ். ஒன்றும் இல்லை, சும்மா திருச்சியில் லால்குடியில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக அந்த தொகுதி திமுக வசம் இருக்கிற தொகுதி. அன்பில் தர்மலிங்கத்தில் இருந்து KN நேரு வரைக்கும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. 2006 2026 வரைக்கும், அது இப்போ வரைக்கும் டில் டேட்டு சவுந்தரபாண்டியன் திமுக கேண்டிடேட் தான். ஆனால் அந்த இடத்த திமுக கேண்டிடேட் சவுந்தரபாண்டியன் திருப்பி ரிப்பீட் சீட்டு தரல. ஏன்னா இங்கே லீமாரோஸ்னு இன்னொரு வெயிட்டான ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. அப்போ லீமாரோஸ் வரும்போது அந்த பகுதியை மாற்றிடுவாங்க, ஓட்டு மாறிடும் அப்படிங்கிற இடத்துல அவரே போட்டியில் விளையிட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படியான சூழல் அங்கே இருக்குது. அது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பகுதியுடைய பிரச்சனை, காவேரி நீர் பிரச்சனை, அந்த பிரச்சனை லால்குடிங்கிறது மிகப்பெரிய விவசாய பூமி. அது அப்போ அங்கே தண்ணீர் வர்றதுக்கு அதிமுக அரசு தான் குடிமராத்து பணிகளை சிறப்பாக செய்த அரசு. அப்போ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படி தான் ரெட்டலை தான் முந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக உடைய வாக்கு இன்னைக்கு சரிவு இருக்குங்க. ஏன்னா ஒரே வருஷம் 50 ஆண்டுகளாக 77 அதிமுக கட்சி தொடங்குச்சு. அதுலேருந்து 26 வரைக்கும் ஒரே உரிமை கூட ரிப்பீட் ஆட்சி திமுக கொடுத்ததில்லை. எம்ஜிஆர் ரிப்பீட் ஆட்சி கொடுத்துருக்காரு. அம்மா அவர்கள் இந்த மாதிரி பல கூட்டணியில் இருந்தாலும் அதை எதிர்த்து 2016 11 ஜெயிச்சாங்க, 16 தனிச்சு போட்டிட்டு ரிப்பீட் ஆட்சி கொடுத்தாங்க. அப்போ ரிப்பீட் ஆட்சிங்கிறது திமுக இது வரைக்கும் வரலாறுல கொடுத்தேல. ஏன்னா ரிப்பீட் ரிசல்ட் அடிப்படையில் தான் பேச முடியும். ஸோ அந்த அடிப்படையில் மீண்டும் ஆட்சி என்பது அதிமுக ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். நல்லது.